அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை ஜியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை மாதிரி கண்டென்ட் தர முடியாது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அளவுக்குலாம் இல்லைங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அது நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயம் இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாது, அது போனதுக்கப்புறமா தான் அதோட அருமை தெரியும் அப்படின்லாம். அது இப்போதாங்க நான் உணர்றேன். ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. சைமன் செபாஸ்டியன், அண்ணாமலை யாராவது இருக்கீங்களா? ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனாலும் பாருங்கள், அண்ணாமலை அந்த பொறுப்பில் இருந்து போனாலுமே நமக்கு அவரை பற்றி பேசி கண்டென்ட் கிடைக்கிது. அப்படின்னா அண்ணாமலை எவ்வளோ மகத்தான மனிதர் பாருங்கள். இப்போ புதுசாக அப்பாயிண்ட் ஆகிருக்கிற மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை புயலாக இருப்பார், நான் தென்றலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த புயலே ஒன்றும் பிடுங்கலை, இதில் தென்றல்லாம் என்னத்தை? ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருந்து நீ வருவாய் என சாங்கு பாடிக்கிட்டு இருக்காங்க. தென்றலாக நீ வருவாயா ஜன்னலாகிறேன். ஆமாம், தமிழ்நாடு மக்கள்லாம் நீங்கள் புயல் தென்றல்லாம் வீசிட்டுருங்க, நாங்கள் ஜன்னலை பூட்டிட்டு உட்காந்துடுறோம் சேஃபாக. அப்படியே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த வானிலை அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. அவர் என்னன்னா சாதா காற்று புயல் காற்று ஆகும், அது சக்தி மிக்க சூறாவளி ஆகும் அப்படின்னு சொல்லி வானிலை அறிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ என்னன்னா இவங்க புயல் தென்றல்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சைமன் செபாஸ்டியன் பார்த்தா நான் நெருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லி டயலாக் விடுறான். ஆக மொத்தம் எவனுமே மனுஷன் இல்லை போல இருக்கு. அரசியல்வாதிகள் தானே நீங்கள்லாம், எதுக்கு வானிலை அறிக்கையை சொல்லக்கூடிய ரமணன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணாமலையை புயல்னு சொல்கிறது என்ன, இவரை தென்றல்னு சொல்கிறது என்ன? இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி இவங்கெல்லாம் வெறும் காற்று தான், ஒன்றுத்துக்குமே ஆகாத காற்று, வெறும் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்கு. நீங்கள் தென்றலாக இருங்க, புயலாக இருங்க, மக்களுக்கு அம்மன் சல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. தமிழிசை அக்கா சைடில் எங்கேயாவது உட்கார்ந்துருந்துக்கிட்டு, யோ என்னைய சுனாமின்னு ஏதாவது சொல்லியா, அவனை மட்டும் புயல்னுலாம் சொல்கிற, நான் சுனாமியா சொல்லியா ஏதாவதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. புயல்னு சொல்கிறப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, எங்கே எங்களுக்கு தர வேண்டிய நிவாரண நிதி எங்கடா? அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்து நீங்களே கொடியை ஏற்றுக்கணே அப்படின்னு சொல்கிறது என்ன? நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையை பார்த்து நீங்கள் கொடியேற்றுங்க தம்பின்னு கேட்குறது என்ன? இவர் திரும்ப கேட்குறது என்ன, அவர் திரும்ப கேட்குறது என்ன? கடைசியில் அண்ணாமலையே ஏற்றுறாப்புல. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்னு பாடலாம் போல் இருக்கு. ஆனால் அந்த 4 கோடி மேட்டரில் மாட்டி விட்டதே அண்ணாமலை தான் இல்லையா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் ஆப்பு வைக்க போகிறாரு நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை அண்ணாமலை இது சுயநல பூமி, அண்ணாமலை ப்ரோ பாருங்க ப்ரோ, வெளில சொல்லாமல் உள்ள அழுகுறேன்டா, அந்த பாட்டெல்லாம் ஞாபகம் வருதுங்க. அப்படியே வரிசையாக மைண்டில் வருதுங்க ஒவ்வொரு பாட்டாக. அண்ணாமலைக்கு எல்லாமே பொருந்தும், பாவங்க மனுஷன், பச்சை புள்ள. நேற்றுக்கு நம்ம இபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பாஜக கூட வெறும் கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் வைப்போம், ஆட்சியிலெல்லாம் பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருந்தாப்புல. இப்படி கருத்து தெரிவிச்சிருக்காரே அப்படின்னு சொல்லி நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்குறப்போ அவர் சொல்கிற பதிலை பாருங்கள். உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க. இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. வேற ஏதோ மளிகை கடையில் பொருள் வாங்க வந்தவங்கிட்ட கேட்குற மாதிரி வேற சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. இவருக்கு சொந்த கருத்துன்னு ஒன்று இருக்காதா? சொந்தமாக எதுவுமே பேச மாட்டாரா? அப்போது இதுவே அண்ணாமலை மட்டும் பதில் சொல்லியிருக்கணும், வேற லெவலான பதிலாக இருந்திருக்கும். தற்குறி பழனிசாமிக்கு என்ன தெரியும்? காலில் விழுந்து பதவி வாங்கியவருக்கெல்லாம் அதிகாரத்தில் பங்குன்றதெல்லாம் அவருக்கு எப்படி புரியும்? இந்த மாதிரி வேற லெவலாக பதில் சொல்லியிருப்பாப்ல அண்ணாமலையாக இருந்தால். நயினார் நாகேந்திரன் அவர்களை பாருங்களேன், மழுப்பிக்கிட்டு இருக்காரு. எங்கள் உள்துறை அமைச்சர் தான் இதெல்லாம் முடிவு பண்ணது, அவங்களே பேசிக்கிட்டாங்க, அப்போ இவர் எதுக்கு இருக்காரு? அண்ணாமலை யாருக்குன்னு இந்த இடத்துல வேற லெவலாக இருந்திருக்கும் இல்லை? நயினார் நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புலாம் லாய்க்கில்லை, சரிப்பட்டு வராது. அண்ணாமலை தான் பெர்ஃபெக்டான ஆள். இது கல்லாட்டம். ஆனால் அண்ணாமலைக்கு உள்ளார சிரிப்பாக இருக்கும். நம்ம எவ்வளோ அழகாக பதிலெலாம் சொல்லுவோம், இவர் என்னென்னா இப்படி மழுப்பிக்கிட்டு இருக்காரு சே அப்படின்னு அண்ணாமலை உள்ளே சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. ஒரு பிரிஸ்க் இல்லைங்க இவர்கிட்ட, ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர் விட்டு பேட்டி கொடுக்குறாப்புல. ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளி நீ, எப்படி இருந்த ப்ரெஸ் மீட்டு,
இப்போ எல்லாமே நாசமாக போச்சு. சைமன் செபாஸ்டியனையும் காணோம், அண்ணாமலையும் காணோம். ஐயோ, ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களே, உங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொன்னார் இல்லையா, கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும், அதிகாரத்தில் பங்குன்றதை மீன் பண்ணி சொன்னார் இல்லையா, அதையே நீங்களும் எடுத்து பேசலாம்ல, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? புஷி ஆனந்துக்கு கடும் போட்டியாளராக வந்துடுவீங்க போல இருக்கே நயினார் நாகேந்திரன் அவர்களே. எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாப்புல, அப்புறம் எதுக்கு ப்ரெஸ் மீட்லாம் வைக்கிறீங்க? ப்ரெஸ் மீட்லாம் வைக்காதீங்க. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன், சே இப்போ கையை கட்டிக்கிட்டு பொட்டி பாம்பாக இருக்கிறத பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குங்க. இந்த பாடி லாங்குவேஜ் தாங்க ஒரு மாதிரி இரிட்டேட் ஆக்குது இல்லை? எனக்கு தோன்ற மாதிரி எத்தனை பேருக்கு தோணுதுன்னு சொல்லுங்களேன். இப்படி ஒரு மாதிரி இப்படி பம்மிக்கிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது இல்லை? அந்த பேட்டியிலே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயக முறைப்படி நடக்கும் கட்சி பாஜகவா, இந்தியாவில் தொண்டர்களை எல்லாம் சார்ந்து கொள்கை பிடிப்போடு கொள்கை பிடிப்பு சரி ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சி நடைபெறுகிறது என்றால் அது பாஜக தான். தொண்டர்களுடைய ஏக மனதோடு முழு மனதோடு தமிழக பாஜகவிற்கு ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல. ஏன்டா இப்படி பச்சையா புழுகிற? ஜனநாயக முறைப்படி நடக்கிற கட்சியா? ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிற கட்சி நீங்க தாண்டா. தலைவர் பொறுப்புக்கு போட்டி போட்டது ஒரே ஒரு நபர், அவரு தான் ஜெயிச்சிருக்காப்புல. இதுல தொண்டர்கள் ஏக மனதோடு முழு மனதோடு தமிழக பாஜகவிற்கு ஒரு புதிய தலைவர் கிடைத்திருக்கிறாராம். தொண்டர்களுடைய ஏக மனதோட நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா நிறைய பேர் கதறிக்கிட்டு இருக்கானுங்களே ட்விட்டர்ல, எங்க அண்ணாமலை மட்டும் தலைவர் பதவியில இருந்து நீக்கினீங்கன்னா தீ குளிச்சிருவோன்ற லெவலுக்கு கதறிக்கிட்டு இருக்கானுங்களே, அவனுங்கள்லாம் இப்போ தொண்டர்கள் இல்லையா? அவனுங்கள்லாம் யாரு? ஜனநாயக முறைப்படி நடக்கும் கட்சி பாஜக. இப்படி சொல்றதை விட உலகத்தில் ஏதாவது ஒரு பொய் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்குங்க, இருக்கு, ஒரு பொய் இருக்குங்க. சைமன் செபாஸ்டியன் உண்மையை மட்டுமே பேசுவான் அப்படின்னு சொன்னால் அது பொய்யுங்க. அப்படி பார்த்தா இதை விட பெரிய பொய் உலகத்தில் இருக்குங்க. சரி மக்களை, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடாவா பை, டேக் கேர். ஏன்னா திட்டுறீங்களா? நான் என்பது நான் அல்ல. நான் எத்தனை பிறவி எடுத்திருப்பேன் இந்த ஆத்மா, எத்தனை பிறவி எடுத்திருப்பேன் நான் இந்த ஆத்மா. இப்படி நானாகும் நான். நீங்க யாரும் உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாரும் தெரிஞ்சப்பறம் அப்ப நீங்க நான் யாரும் கண்டுபிடிச்சு தர வேண்டும். இனி ஒருவன் எவனாவது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள். வைரமுத்தை கொலை செய்யலாமா, செய்யக்கூடாதா? நம்ம ஜிஆர்கள் யாராவது